Hey guys, welcome back. Samsung India recently பார்த்தனா Galaxy A52 and A72 ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே வந்து ஒரு தரமான ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் A72 மட்டும் கொஞ்சம் ஒரு தப்பான பிரைஸ் டேக்ல இருந்தது. ஃபோன் ரொம்ப வர்த்து, பட் அவங்க செல் பண்ணிட்டு இருக்க பிரைஸ் தான் வந்து வர்த்து இல்லாமல் இருந்தது. பட் அதுவே வந்து A52 வந்தோம் அப்படின்னா அவங்க 26,500க்கு வந்து இந்தியா லான்ச் பண்ணாங்க. பட் என்னதான் வந்து அது கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக இருந்தாலுமே வந்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்தது. சாம்சங் வந்து ஒரு புது சம்பவம் பண்ண தயாராகிட்டாங்க. A52ஓட ட்ரூ சக்ஸஸர் A52s வந்து கூடி சீக்கிரமாகவே இவங்க லான்ச் பண்ண இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து சாம்சங் கேலக்ஸி A52s பற்றி நம்மளுக்கு கிடைச்சிருக்க லீக்ஸ், ரூமர்ஸ் எல்லா ஸ்பெக்ஸையும் வந்து சேர்த்து வச்சிருக்கேன். எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து டெக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் வச்சிருக்கோம். நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கீக் பெஞ்சில் லிஸ்டிங்காக இருக்குது. கீக் பெஞ்சில் லிஸ்ட் ஆனால் அது ஒரு பெரிய அதிசயமாடா அப்படின்னு சில பேர் டவுட் இருக்கும். கீக் பெஞ்சில் லிஸ்ட் ஆனாலே வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோனோட சிங்கிள் கோர் ஸ்கோர் எவ்வளோ, மல்டி கோர் ஸ்கோர் எவ்வளோ, என்ன சாஃப்ட்வேரோட வருது, எவ்வளோ GB ரேம் அதில் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி மொத்தமாக ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து ப்ளூடூத் சர்டிஃபிகேஷன் வந்து A52s வாங்கியிருக்கு. ப்ளூடூத் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறதுனால லான்ச் ஈவெண்ட் வந்து ரொம்ப தூரமாக இல்லை. ஸோ கூடி சீக்கிரமாகவே வந்து லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். இது A52s நம்ம பார்த்தோன்னா A52ஓட க்ளோனிங் ஸ்மார்ட் ஃபோனை தான் இருக்க போது. பட் சில ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ண இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா இதில் வந்து 6.5 inch கொண்ட ஒரு ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தோன்னா A52ல் வந்து 90 Hzக்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. பட் இங்கே வந்து அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிட்டு 120 Hzக்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 11 மேலே பில்ட் பண்ண One UI 3.1ஓட தான் வரப்போகுது. ஸோ சாஃப்ட்வேரில் நம்மளுக்கு பெரிய இஷ்யூ இருக்காது. பட் அந்த ஆப் ரெக்கமெண்டேஷன்லாம் அட்லீஸ்ட் இந்த A52sலையாச்சும் ஸ்டாப் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். பேட்டரி நம்ம பார்த்தோன்னா A52ல பார்த்த மாதிரி இங்கே வந்து 4500 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி தராங்க. அது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக ஃபோனுக்கு வந்து 25 watt சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். பட் பாக்ஸில் வந்து எப்பவும் போல் அதே 15 watt சார்ஜர் தான் கொடுப்பாங்க. பட் சாம்சங் இந்த வாட்டி ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருக்காங்களான்னு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா கீக் பெஞ்ச் ரிப்போர்ட் படி அந்த சிங்கிள் கோர் ஸ்கோர் அண்ட் மல்டி கோர் ஸ்கோர் வச்சு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Snapdragon 778Gயோட வரப்போகிறதா தெரியுது. 778G அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். 778G வந்து 768Gக்கு ஒரு அப்கிரேடட் வெர்ஷன். பட் ஒரு மைனர் அப்கிரேட் மட்டும் கிடையாது, இந்த வாட்டி வந்து ஒரு மேஜராக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 778Gயோட பெஞ்ச் மார்க் ஸ்கோர்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது 855ஓட ஸ்லைட்டாக ஒரு பெட்டர் ஸ்கோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 855ல் வந்து கார்டெக்ஸோட A76 கோர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து லேட்டஸ்ட் கார்டெக்ஸ் A78 கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிரான்சிஸ்டரோட டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல கம்மியாகுது. போன 855ல் நம்ம பார்த்தோன்னா 7 nm ப்ராசஸில் பில்ட் பண்ணுது. பட் இந்த 778G வந்து 6 nm ப்ராசஸில் பில்ட் பண்ண ப்ராசஸர். 855ஓட இந்த இடத்துல எஃபிஷியண்டாகவும் இருக்குது. 855ஓட ஸ்லைட்டாக ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஜிபியூன்னு நம்ம பார்த்தா கூட 855ல் பார்த்த சிம்லர் ஜிபியூ தான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிபியூ பர்ஃபார்மன்ஸ் கூட இந்த இடத்துல போன ஜென்ரேஷனோட ஒரு நல்ல அப்கிரேட் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இந்த 778Gக்கு வந்து LPDDR5 ரேம்க்கான சப்போர்ட் இருக்குது. UFS 3.0 அண்ட் 3.1க்கான சப்போர்ட்டும் இருக்குது. பிராண்ட் வந்து எந்த UFS ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் போன ஜென்ரேஷனோட இங்கே வந்து ISP வந்து ஒரு மேசிவான அப்கிரேட் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் கீக் பெஞ்ச் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 8GB ரேம் ஆப்ஷனோட வருது. ஸோ மினிமமே வந்து 8GB + 128GB இந்த ஆப்ஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கேமரா நம்ம பார்த்தோன்னா A52ல பார்த்த சிமிலர் கேமரா செட்டப் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இந்த 32 MP கேமரா அந்த சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேல தராங்க. ரியர் கேமரான்னு பார்த்தோன்னா 64 MP மெயின் கேமரா, IMAX 682 சென்சார் யூஸ் பண்ணுறது நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து 12 MP அல்ட்ரா வைட் கேமரா, 5 MP மேக்ரோ, 5 MP டெப்த். A52ஓட அதே கேமரா செட்டப் தான் வந்து இங்கேயும் அவங்க கொண்டு வராங்க. இதில் வந்து எந்த ஒரு மேஜர் சேஞ்சஸுமே கிடையாது. பட் இதுக்கும் வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து 778G யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பெட்டர் ISP இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாம்சங்கோட ஆப்டிமைசேஷன் சூப்பராக இருக்கும். OSக்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த காம்பினேஷனில் நம்ம பார்க்கும்போது 30,000 செக்மெண்ட்டில் வந்து கேமரா கேம் இவங்க வேறு லெவலில் அப் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறமா கேமரா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேறு லெவல் எக்ஸைட்டடாக இருக்குது. இதெல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் நம்ம பார்த்தோன்னா யூரோப்பில் வந்து $450 வந்து லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரைஸிங் லீக் ஆகிருக்கு. அது அப்படியே வந்து ரஃபாக நம்ம ஒரு ப்ரைஸை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வருது. யூஸ்வலாகவே வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து US மார்க்கெட்டோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ யூரோப்பில் வந்து அந்த அளவு காஸ்ட்லியாக லான்ச் பண்ணாலுமே வந்து நம்ம ஊரில் எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு 7-8,000 ரூபாய் கம்மியாக தான் கொண்டு வருவாங்க. 32,000க்கு மேலே இவங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஃபோன் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். பட் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரீமியமான அமௌண்ட் நம்ம
நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கடைசியாக வந்து டிசைன் நம்ம பார்த்தோன்னா A52 எந்த மாதிரி இருக்க போது சிமிலர் டிசைன் பேட்டர்னில் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் கொண்டு வர போகிறாங்க. சாம்சங்கோட A52 4G வேரியன்ட் என்ன தான் ஸ்லைட்டாக ஒரு ப்ரீமியமான அமௌண்ட்டை நம்ம பே பண்ணியிருந்தாலுமே வந்து ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாசாக இருந்தது. பட் இந்த மந்த் எண்டில் வந்து சாம்சங் அவங்களோட A52 5G வேரியண்ட்டை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண இருக்காங்க. ரீசெண்டாக வந்து சப்போர்ட் பேஜுமே வந்து லைவ் ஆயிருக்கு. ஸோ A52ஓட 4G வந்து மாடல் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் சில ஆஃப்லைன் ஸ்டோரில் A52ஓட 4G வேரியண்ட் 1-2 யூனிட் மட்டும் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து A52 வாங்குற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மந்த் எண்ட் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். A52ஓட 5G வேரியண்ட் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. சப்போர்ட் பேஜ் லைவாக இருக்கிறதுனால எப்போ வேணாலும் நம்ம லான்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த A52s வந்து செப்டம்பர் பிகினிங் இல்லை செப்டம்பர் மிட் மந்தில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் மற்ற காம்படிட்டர்ஸ்க்கும் நம்ம பார்த்தோன்னா பர்ஃபார்மன்ஸ் கேப் மட்டும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த A52s வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து ஒரு 27,000 30,000 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டிமென்சிட்டி 1200 பவர் ஸ்மார்ட் ஃபோன்லாம் இதை விட பவர்ஃபுல்லான ஃபோன் தான் அது. பட் ஸ்டில் அந்த கேப் வந்து கொஞ்சம் கம்மியாகும். சாம்சங் ஃபேன்ஸ்க்கு வந்து இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். சாம்சங் ஃபேன்ஸ் யூஸ்வலாகவே வந்து கொஞ்சம் ஒரு ப்ரீமியமான அமௌண்ட்டை பே பண்ணி தான் வந்து ஒரு சாம்சங் ஃபோன் வாங்குறாங்க. அந்தளவுக்கு நம்ம ஒரு ப்ரீமியமான அமௌண்ட்டை பே பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். ஸோ சாம்சங் இந்த வாட்டியாச்சு ப்ரைஸிங் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நம்ம எப்போவுமே வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும். அவங்களும் வந்து நம்மளுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி பண்ண போகிறாங்கன்னு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, இந்த ப்ரைஸ்க்கு இதை லான்ச் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.